இந்த போட்டி ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அமையும். ஏன்னா இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க அதான் பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த ரேஸ் அப்படிங்கிறதும் பிளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறதும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த போட்டி ஏன்னா பேக் டு பேக் லாஸ்ட் 2 மேட்ச் விக்ட்ரியை ருசிச்சிருக்கிறாங்க. அதாவது அவேல போயெலாம் ருசிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த போட்டி ஜெயிச்சாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேற்றத்தை அடைய முடியும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஒரு முன்னேற்றத்தை வந்து அடைய முடியும். ப்ளஸ் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பக்கத்தில் கிட்டும். அதாவது எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த மேட்செல்லாம் ஜெயிக்க ஆரம்பித்தாங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து பெரிய பிரச்சனை வராது. இந்த மேட்சுங்கிறது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு பக்கம் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துருக்குறாங்க. தென் நிறைய விஷயம் பேச போகிறோம். பேட் கமின்ஸா இல்லைனா ரிஷப் பண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது டெல்லியில் மேட்ச் நடக்க போகுது. பிச்சு இப்படி இருக்க போகுது. எஸ்ஆர்எஸ் திரும்பவும் ஒரு ரெக்கார்டு ஏதாவது செட் பண்ண போகிறாங்களா? 300 ரன்னு அதுதான் அடிக்கப்படாமல் இருக்குது. அது அடிக்கப்படுமா? இல்லை 200 அப்படிங்கிறது அவங்க ஸ்கோர் எப்பவுமே ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த 200 அப்படிங்கிறது அடிக்கப்பட்டுகிட்டே இருக்குமா? நிறைய விஷயம் பேசுவோம். எப்படி ரிஷப் பண்ட் தடுத்து நிறுத்த போகிறாரு அப்படிங்கிறதும் பெரிய ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சு ஒரு ஷாக் கொடுப்பாங்களா? இல்லை ஆஸ் யூஷுவல் ஒரு சன்ரைஸ் ஹைதராபாத் பேட் கமின்ஸ் கேப்டன்ஸில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க போதான் பேசுவோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே டெல்லியில் பிச்சு ஓகேங்களா. இது அதாவது உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க, ஃபஸ்ட் ஹாஃப் பெங்களூர்லேயும் செகண்ட் ஹாஃப் வந்து டெல்லியிலையும் நடந்ததுனால மென்ஸ் IPL வந்து அது மென்ஸ் இந்தியன் ப்ரீமியர் லீக் வந்து டெல்லியில் நடத்த முடியாது. அதனால் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து வைசாக் தான் ஹோப் கிரவுண்டு. ப்ளஸ் அவங்களுக்கு ஷெடியூலும் அவையில் வைக்கிற மாதிரி வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு WPL பிச்சே கிடச்சிருக்கு. WPLல ஆரம்ப காலகட்டங்களில் ஹை ஸ்கோர் மேட்சஸ்களாக தான் வந்து நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வேர்ல்டு கப் அதாவது ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து போன வருஷம் நடக்கும்பொழுது டெல்லியில் வந்து பிச்சஸ் வந்து அவ்வளோ திரும்புகிற மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அது மாதிரி பவுன்ஸும் இருந்துச்சு, கொஞ்சம் கிரிப்பு கிடச்சி. பட் பவுன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரியான பிச் தானா அதுதான் WPLக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் எப்பவும் கிடைக்க போதா? ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த IPLல நீங்கள் சேப்பாக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான். தென் சேப்பாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்ல்டு கப் பிச்சை அப்படிங்கிற ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. கோட்லாம் அப்படி இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து ஒருவேளை குல்தீப் அண்ட் அக்சர் அவங்ககிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. ரிக்கி பாண்டிங் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு கொஞ்சம் டேர்ன் பவுன்ஸ் கிடைக்கிற மாதிரியான பிச்சஸ், கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கிற மாதிரியான பிச்சை எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு காலகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேபி ஒரு ஃபெரோஷா கோட்லா கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அது குல்தீப் யாதவுக்கு அக்சருக்கு கை கொடுக்கலாம். தென் ஸ்பின் ஆடுறதுக்கு வேட்டஸ் இருக்காங்கிறதுனால கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். வேர்ல்டு கப் பிச் கிடைச்சாலும் வந்து இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருக்கக்கூடிய டீம் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டான சைடாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. பிச்சு பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து யூகிக்கிற மாதிரியான விஷயங்களாக இல்லை. தென் அவுட்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது. ஐ திங்க் நான் ஹை ஸ்கோர் மேட்ச் எதிர்பார்க்குறேன், ரொம்ப ஸ்லோவாக இல்லாத அளவுக்கு. ஆனால் IPLல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் மேட்சஸ்லாம் வந்து பார்க்கவும் முடியுது. அண்டு ஓகே கிடைக்கும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஒரு பக்கம் டியூ ஃபேக்டர் இருக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் கிராஸ்டு. ஒரு பக்கம் டாஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே சேஸுக்கு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சேஸும் கொஞ்சம் கையும் கொடுத்தது. இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இப்போ 11s அதாவது உள்ளே வெளியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு 2 டீமே ஜெயிச்சுட்டு வராங்க. இதனால் எதுக்கு 11ஸில் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னாலுமே வந்து எனக்கு அந்த பக்கம் பெரிய சேஞ்ச் இல்லை. ஷைஹோப் உள்ளே வருவாரா? இங்கே நார்க்கியாவை இந்த தடவை சரி ஓகே உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைச்சதுக்கு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இம்பேக்ட் சப்பாக வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் 11ஸில் மாற்றம் இல்லை, அந்த பக்கத்துலேயும் மாற்றம் இல்லை. மயங்க் அகர்வால் எடுத்துகிட்டு வரத்துக்கும் அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. வின்னிங் காம்பினேஷன் மாற்றணுங்கிற மாதிரியும் யோசிக்க மாட்டாங்க. 2 டீமும் சேம் பிளேயிங் லெவனோடவே ஆடுவாங்க. வின்னிங் காம்பினேஷனை கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்ததாக நேருக்கு நேர் பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டீமுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பேட் கமின்ஸோட SRHக்கு எந்த விதத்தில் சலைச்சவங்க கிடையவே கிடையாது.
ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் தோற்றுருவாங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் எப்படி தோற்றுருவாங்கன்னு சொல்ல முடியும்? போன மேட்ச்சில் வார்னர் ஆடல, ஆனால் வார்னர் ஆடாமலே ஷா நல்ல ரிதமில் இருந்துகிட்டு இருக்காரு. ஃப்ரேசர் ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு ரெண்டு மேட்ச்சுமே. போன மேட்ச்சில் அவுட் ஆனாலும் குயிக்காக அவுட் ஆனாலும் பட் குயிக்காக அடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து அபிஷேக் புரேல் மேலே வருவாரா கீழே வருவாரா, ஆனால் ரிஷப் பண்ட் கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டு இருக்காரு. போன மேட்ச்சில் வந்து கேப்டன்சி விக்கெட் கீப்பிங் மூலமாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஒன்று வாங்கியிருந்தாரு. ஸ்டப்ஸு வேறு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஸ்மித் வரல அப்படின்னா ஸ்மித்துக்கு பதிலாக வந்து ஒன்று வார்னர், இல்லை ஹோப்புக்கு பதிலாக வார்னர், இந்த ஒரே ஒரு மாற்றம் நடக்கும். தென் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் மாதிரி சத்தமே இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் விக்கெட் டேக்கராக இல்லைனாலும் குல்தீப் யாதவ் விக்கெட் டேக்கராக இருந்து ரெண்டு பேரும் சத்தமே இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லேட்டராக கொஞ்சம் வராரு குல்தீப் யாதவ், ஆனால் நல்லா பண்ணார். இன்னொரு பக்கம் முகேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா, கலீல் அகமது, இந்த யாருக்கும் தெரியாத ஒரு ரிட்டையர்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், தென் ஒரு எமர்ஜ் ஆகி வந்துருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எமர்ஜாக இருந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இவங்க எல்லாரும் சேர்ந்து மறைமுகமாக ஸ்லைட்லி ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு பவுலிங் அட்டாக்காக மாறி இருக்கிறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸு 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, ஒரு மாதிரி நியூசிலாந்து மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இப்போ இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சில் நான் என்ன சொல்லுவேன், இதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அப்படி ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் இவங்க கூட மோதும்பொழுது என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம பேட்டிங்கில் பார்க்க போகிறோம். பேட் கமின்ஸ் இருக்கார். பேட் கமின்ஸ் வந்து ஓவர்சீஸ் கேப்டன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி இங்கே பாருங்கள், எங்கள் ட்ரெவிசெட், கிளாஸின், ஸோ எல்லோரும் சேர்ந்து அடிக்க தான் போகிறோம். அபிஷேக் சர்மா, எங்கள் ஊரில் T20 கல்ச்சர் இதுதான், படப்படப்படன்னு அடிச்சுட்டே போங்க, எனக்கு இந்த ரோல் இதுதான் அப்படிங்கும்பொழுது எல்லாருமே ஹிட் பண்ணுறவங்களாவே இருக்கும் பட்சத்தில், ஸோ இந்தியன் பேட்டர்ஸுக்கெலாம் சேர்ந்து ஒரு டீம் இருக்காங்கன்னா அவங்க அது கேப்டனோட கால் சேர்த்து ஸோ 170, 90, 200 அப்படிங்கிறது ஒரு திருப்திகரமான ஸ்கோராக இருக்கும். ஆனால் பேட் கமின்ஸ் மாதிரியான ஒரு ஓவர்சீஸ் கேப்டன் வந்து திருப்தி படாமல் 250 போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது அது நடக்கும். ஸோ இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் எவ்வளோ ரன் அடிக்கணும், செட் பண்ணணுங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வி. எஸ்ஆர்ஹெச்க்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸ்பின் அண்ட் அக்ஷர் பட்டேலோட குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஒரு ஸ்பின் ஒரு வேளை கை கொடுக்கும் பட்சத்தில் இஷாந்த் சர்மா லெஃப்ட் ஹேண்டர் நல்லா பவுல் பண்ணார். ட்ரெவிசெட் இந்த பக்கம் அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து கீழே இருக்காங்க, பட் மேலே லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு உங்கள் பெரிய ஒரு பிரச்சனை. எனக்கு கலீல் அகமது கிட்ட மாட்டிக்கிட்டாலோ இல்லை இஷாந்த் சர்மா கிட்ட மாட்டிட்டாலோ இடையில முகேஷ் குமாரை கொண்டு வருவாங்க, குல்தீப் யாதவ் கொண்டு வருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குது, பட் இது எந்த அளவுக்கு டெல்லியில் கை கொடுக்க போகுது அப்படிங்கிறதா பெரிய ஒரு கேள்வி. இப்போது எந்த டார்கெட் டெல்லி கேபிட்டல்ஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு செட் பண்ணால் சரியாக இருக்கும் இந்த மாதிரியான பிச்சஸில் பார்க்கும்போது, பிச்சு ஒரு ஆள் ஃப்ளாட்டாக இருந்தால் டெஃபினட்டாக ஒரு 210, 220 மாதிரி போட்டு பார்க்குறது சரியாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கிளாஸினுக்கு ஸ்பின்னை அடிக்கிறாரு, ஸ்பின்னிலையும் விழுறாரு அப்படிங்கும்பொழுது ஸோ ஸ்பின்னர் ஒரு குல்தீப் யாதவ் ஏழியாவோ அக்ஷர் பட்டேல் ஏழியாவோ கொண்டு வருவாங்களாங்கிறது ஒரு கேள்வி. பட் இஷாந்த் சர்மாவும் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ பாய் ஒரு கலீல் அகமது ஒரு டெத் ஓவரில் கலீல் அகமது ஓக் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக டெல்லி ஜெயிக்கிறத தடுக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா கிளியராக அடிக்கிறாங்க. அபிஷேக் சர்மாவும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெவிசெட்டும் சரி, ரூத்லெஸ்ஸாக அதாவது கேப்டனோட கால் ஒன்று, பிச்சு சின்னதாக இருக்குங்கிறது ஒன்று, ஸோ பால் பேட்டுக்கு வருதுங்கிறதுனால அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்கங்கிறதா ஸோ ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ பேட் கமின்ஸோட எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கில் வந்து பேட் கமின்ஸ் ஒரு மாதிரி எப்படி எனக்கு என்ன நாங்கள் தைரியத்தின் மூலமாக ஜெயிக்கிறாங்க. ஒரு மயங்க் மார்க்கண்டே எனக்கு எம்ஐக்கு பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு பவுலராக என் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு. சபாஸ் அகமது முக்கியமான இடத்துல விக்கெட் எடுக்கிறாரு. பேட் கமின்ஸோட கேப்டன்சி அண்ட் ஃபீல்ட் செட்டை வச்சு ஒரு விக்கெட் எடுக்கிறார். நட்டு 9th ஓவர் நல்லா போடுறாரு. ஜெயதேவ் உனக்கு அவர் சிறப்பாக போனாலும் இங்கே டீசெண்டாக போகிறாரு. பட் இவங்களோட பவுலிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு டிசிக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பட் டிசி எக்ஸ்போஸ் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் அடிக்க போகிறாங்கிறதா மேட்ரு. எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்க, இப்போ 230 இவங்க அடிக்கிறாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சால் டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் அட்டாக்கை வச்சு அடிக்க முடியும். ஆனால் எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் கொஞ்சம் டிசி கிட்ட தடுமாறுவாங்களோ எனக்கு தோணுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிசி சூப்பரான டீமு. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் கமின்ஸோட பேட்டிங் என்ன அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் எனக்கு டிசியோட பேட்டிங் பவுலிங் பேலன்ஸ்டாக இருக்குது. பட் இங்கே வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் இங்கே இருக்குன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் அப்படிங்கிறது இங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பரதநாட்டியம் ஆடுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பரில் எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 53% எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் டிசி 47% ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்குது. ட்ரெவிசெட், அபிஷேக் சர்மா இவங்களோட பேட்டிங் அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. முகேஷ் குமார் அண்ட் இப்போது முகேஷ் குமாரோ கலீல் அகமதோ
இஷாந்த் சர்மா இந்த பவுலிங் அட்டாக்கோ இல்லைனா ஓவரால் டிசி டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நாங்கள் இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சத்தமாக காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் அடித்தா தான் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ இங்கும்போது எஸ்ஆர்ஹெச் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் அடித்தாங்கன்னா அப்போ டிசி ஒரு பெரிய டீமாக கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிவாங்க. ஹோமில் ஒரு விக்ட்ரியோட ஆரம்பிக்கலாம், ஹேட்ரிக் விக்ட்ரியோட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஃப்ரேசர் ஆஸ்திரேலியன் பேட்டர், பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன். ஸோ அப்போ பேட் கமின்ஸ்க்கு என்ன பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் தெரியும். ரிக்கி பாண்டிங் இந்த பக்கம் கோச்சாக இருக்கிறாரு, பேட் கமின்ஸ் இருக்காரு. ஸோ பேட் கமின்ஸ் அண்ட் ரிக்கி பாண்டிங் 2 பேரும் கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அது ஒரு மாதிரி மென்டலி ஒரு மாதிரி செமையான ஒரு பேட்டிலாக இருக்கும். தென் வார்னர் வந்தார்னா வார்னருக்கு பேட் கமின்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியும், வார்னருக்கு பேட் கமின்ஸ் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும். ஸோ இந்த ஆஸ்திரேலியன்ஸ் மிக்ஸ்டாக இருக்காங்கிறதுனாலையும் தென் ட்ரெவிஸ் ஹெட் என்ன பண்ணுவார், அவர் எப்படி எடுக்கணுங்கிறது வந்து ரிக்கி பாண்டிங்க்கு கிளியராக தெரியும். ஸோ வார்னருக்கு நல்லா தெரியும். ஸோ வார்னர், ரிக்கி பாண்டிங் அண்ட் ஃப்ரேசர் இவங்கெல்லாம் சேர்ந்து பவுலர்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா மேட்ச் மஜாவாக இருக்கும். ஸோ என்கவுண்டர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் வருது, பார்க்கலாம். பிச்சு ஒரு மாதிரி ஃபிங்கர் கிராஸ்டாக தான் இருக்குது இந்த ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷனில். ஸோ கொஞ்சம் பிச்சு பற்றி தெரிஞ்சுனா முதல்ல பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 200+ ஸ்கோர் போகுது அப்படின்னா ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸ்டப்ஸு, கிளாசின், பண்ட் இல்லாமல் டீம் எடுக்காதீங்க. அப்புறம் ஏடன் மார்க்ரம், அக்சர் பட்டேல் எடுத்துக்கோங்க. கீழே பேட் கமின்ஸ், குல்தீப் யாதவ், ஹலீல் அகமது. இதுக்கப்புறம் இன்னொரு பவுலர் நீங்கள் யாராவது பிக் பண்ணணும் அப்படின்னா நட்டுவை பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நட்டுவோட யார்க்கர்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி 19-20 ஓவரில் ஒரு மாதிரி அக்யூரேட்டாக விடுது, நல்லாவும் பவுல் பண்ணுறாரு. பட் டிசியில் வந்து அந்த மாதிரி டெத் அது கீழே ஆடுற பேட்டர்ஸில் ஒரு மாதிரி ஸ்டப்ஸுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அபிஷேக் புரல், ஹோப் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரில. அங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு ஓட்டம் இருக்குது. அதனால் பேட் கமின்ஸ் அண்ட் நட்டு டெத் ஓவரில் வரும்பொழுது ஒரு கலக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே கொஞ்சம் மாதிரி டெத் ஓவரில் போடக்கூடிய நீங்கள் நட்டுவை மேபி பிக் பண்ணிக்கலாம். புவனேஸ்வர் குமார் எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. நாங்கள் அங்கே ப்ரிவியூலையும் புவனேஸ்வர் குமார் பெருசாக நான் மென்ஷன் பண்ணலை, இங்கேயும் எனக்கு மென்ஷன் பண்ணணும் எனக்கு தோணலை. பட் அவரோட ஓவரில் ஒருவேளை ஷா அண்ட் மேபி ஃப்ரேசர் அண்ட் ரிஷப் பண்ட் இந்த புவி அடிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஒருவேளை கொஞ்சம் ஃப்ரெஷ் பிச்சு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா புவி கண்டிப்பாக ஒரு பெரிய காய்களை வீழ்த்துறதுக்கு ஸோ வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் குழப்பிக்க வேணாம். நீங்கள் பேட்டிங் பிச்சு அப்படின்னா நீங்கள் 3 பவுலரோட போகணுமா இல்லை 4 எக்ஸ்ட்ரா பேட்டரோட போகணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா பேட் கமின்ஸ், குல்தீப் யாதவ் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க, நட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஹலீல் அகமது எனக்கு இங்கே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைங்கிறனால பிக் பண்ணியிருக்கேன். இல்லை ஏடன் மார்க்ரம் இல்லை வேணான்னா நீங்கள் மேலே யாராவது ஒரு பேட்டரை பிக் பண்ணிக்கலாம். பட் ஷா இந்த மாதிரியான பிச்சஸில் ஒரு புவியை எப்படி ஆட போகிறாருங்கிறத எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் அவரை வந்து பிக் பண்ணலை. ஸோ கோட்லாவை பொறுத்த வரைக்கும் சில கிரவுண்டுகளுக்கு சில விஷயங்கள் இருக்குது. டெத் ஓவரில் இந்த பேட்டர் லாஸ்ட் 4 ஓவர் நல்லா விளையாடுவாங்க, நியூ பவர் பிளேயில் நல்லா ஆடுவாங்கிறதுலாம் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கும்பொழுது சில டீமுக்கெல்லாம் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் இருக்கலாம். இப்போ கிளாசின் இல்லை ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாலாம் ஆடுறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ நீங்கள் இப்படி போகலாம். எப்படின்னா ஸோ எப்படியும் ஹெட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், ஒரு 50 ரன் அடிப்பார். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா ஹெட்டு, குல்தீப் யாதவ், பண்ட்டு இந்த 3 பேர்த்தில் நீங்கள் 2 பேரை யாராவது கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுங்க. இல்லை எனக்கு வந்து ஹெட்டு, குல்தீப், கிளாசின் இப்படி போகிறனால நீங்கள் போய் பாருங்கள். ஒரு 4-5 பேர் சொல்லிட்டேன், உறுதியாக சொல்லுங்கன்னா எனக்கு கிளாசின், ஹெட்டு, குல்தீப் இப்படி போய் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கிளாசின் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அப்படிங்க சொல்கிறது இப்படி தான். அப்போ பண்ட் எப்படி 1 டவுனில் தான் வராரு. பண்ட்டு, ஹெட்டு, குல்தீப் யாதவ் 4 ஓவர் குல்தீப் யாதவ் போடுவார், கிளாசின் அண்ட் பண்ட். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிச்சஸ்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ட்ராக்காக போடுறாங்கிறதுனால பவுலர்ஸுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டுது. அப்படிங்கிறதால பவுலர்ஸ் பக்கம் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ குல்தீப் யாதவை கட் பண்ணிவிட்டு ஹெட்டு, பேட் கமின்ஸ், கிளாசின் இந்த 3 பேர்த்தில் நீங்கள் யாராவது 2 பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெட்டராகவும் இருக்கும். நிறைய பேர் அபிஷேக் சர்மாவுக்கும் போகிறாங்க கேப்டன் வைஸ் கேப்டன், அதை பார்க்க முடியுது.